பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின்படி ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பாக ஊராட்சி செயலாளர் பதவிக்கான நேர்முக தேர்வு நடத்தி அதில் தகுதிமிக்கவர்களை தேர்வு செய்து ஊராட்சி செயலாளராக நியமிப்பது என்பது வழக்கம். அதுபோல தமிழக அரசும் தனது அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 1450 கிராம ஊராட்சி செயலாளர் காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக அறிவிப்பை கடந்த அக்டோபர் மாதம் வெளியிட்ட போது தமிழகம் முழுவதும் ஏராளமான இளைஞர்கள் அந்த பதவிக்கு விண்ணப்பித்து காத்திருந்தனர். இந்த நிலையில் 12/12/2025 அன்று நேர்முக தேர்வு நடைபெறும் என்று அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. திடீரென நிர்வாக காரணங்களால் தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டதாக வந்த தமிழக அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ததுடன் தேர்வு எழுதிய தேர்வர்களுக்கும் 11/12/2025 அன்று மாலை குறுஞ்செய்தியும் அனுப்பப்பட்டுள்ளது. இதனால் ஏமாற்றமடைந்த இளைஞர்கள் தமிழக அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் ஆய்வு செய்ததில் அவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது தமிழக அரசு. நேர்முக தேர்வும் நடைபெறாமல் குறைந்த மதிப்பெண் பெற்ற விண்ணப்பதாரர்களை தேர்வு செய்து பட்டியலை வெளியிட்டு தனது மோசடி லீலைகளை திமுக அரசு செவ்வனே அரங்கேற்றி உள்ளது. மேலும் அதிக மதிப்பெண் பெற்ற தேர்வர்களை தகுதி நீக்கம் செய்தும் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளது. இதனால் தகுதியுடைய அதிக மதிப்பெண்களுடன் தேர்வுகளுக்கு விண்ணப்பித்தவர்களின் தலையில் பெரிய இடியை இறக்கி உள்ளது தமிழக அரசு. இதே போன்று தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் தேர்வுகள் நடத்தப்பட இருந்த இந்த நிலையில் SMS வாயிலாக குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டதால் வேலை வாய்ப்புக்கு காத்திருந்தவர்கள் அதிர்ச்சிக்கு ஆளாகி உள்ளனர். திமுக அரசு 2021 ஆட்சி பொறுப்பு ஏற்றதிலிருந்து தொடர்ந்து நிர்வாகம், ஆட்சி, தலைமை என தோல்விகளை சந்தித்து வரும் பொம்மை மாடல் அரசு தற்போது நிகழ்த்தியிருக்கும் இந்த பொறுப்பற்ற சம்பவத்தால் மாபெரும் மோசடிகளை நடத்த திட்டமிட்டு உள்ளதா என சந்தேகங்களையும் கிளப்பி உள்ளது. தமிழகத்தில் திமுக அரசு அறிவித்த திட்டங்களை விட அறிவிக்காத திட்டமான கிடைத்ததை சுருட்டுவோம் என்ற திட்டம்தான் தமிழகத்தில் விடியா மாடல் ஆட்சி அமைந்த பிறகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று தமிழக மக்கள் தெரிவிக்கின்றனர். வரும் 2026 தேர்தலோடு அமைச்சர்களை சிறைக்கு அனுப்பிவிட்டு தானும் வீட்டுக்கு செல்ல தயாராகும் ஸ்டாலினுக்கு அரசு ஊழியர்கள் முதல் பெண்கள், ஆண்கள், இளைஞர்கள் என அனைவரும் குட்பாய் சொல்லி வீட்டுக்கு அனுப்ப தயாராகி விட்டார்கள்.